கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளரே இல்லை என பாஜக விமர்சித்து வந்த நிலையில் தற்போது பாஜகவின் பிரதமர் வேட்பாளர் யார் என்ற விவாதம் எழுந்துள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் எழுப்பிய கேள்வி இந்த விவாதத்திற்கு வித்திட்டுள்ளது. மதுபான கொள்கையில் முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். சிறையில் இருந்து வெளியான உடனே தனது தேர்தல் பரப்புரைகளை தொடங்கிய கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்தில் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது பாஜகவின் பிரதமர் வேட்பாளர் யார் என கேள்வி எழுப்பினார். बीजेपी के अंदर मोदी जी ने 2014 में मोदी जी ने खुद ने रूल बनाया था कि बीजेपी के अंदर जो भी 75 साल का होगा उसको रिटायर कर दिया जाएगा. सबसे पहले आडवाणी जी को रिटायर किया गया, उसके बाद मुरली मनोहर जोशी जी को रिटायर किया गया, फिर सुमित्रा महाजन को रिटायर किया गया, फिर यशवंत सिन्हा को रिटायर किया गया. अब मोदी जी अगले साल 17 सितंबर को रिटायर होने वाले हैं. तो मैं बीजेपी से पूछना चाहता हूं, आपका प्रधानमंत्री का दावेदार कौन है? ஒருவேளை பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தால் முதலில் யோகி ஆதித்யநாத்தை நீக்குவார்கள், அதன் பிறகு அமித்ஷாவை பிரதமராக்குவார்கள் என்றும் கெஜ்ரிவால் கூறினார். கெஜ்ரிவாலின் இந்த பேச்சுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளித்திருக்கிறார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக மீண்டும் வெற்றி பெற்றால் மோடியை பிரதமராக தொடருவார் என்றார். கெஜ்ரிவால் கூறுவது போல் பாஜகவில் எந்த விதியும் இல்லை என்றும் கூறினார். मैं देश की जनता के सामने स्पष्ट करना चाहता हूं कि भाजपा के संविधान में ऐसा कोई प्रोविजन नहीं है. मोदी जी ही 29 तक नेतृत्व करेंगे और मोदी जी ही आने वाले चुनाव का भी नेतृत्व करेंगे. इंडी अलायंस के लिए कोई अच्छा समाचार नहीं है. उनको खुश होने की जरूरत नहीं है. பாஜக வெற்றி பெற்று மோடி பிரதமராக பதவியேற்றால் ஓராண்டில் ஓய்வை அறிவித்து விடுவாரா என தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியும் அண்மையில் கேள்வி எழுப்பியிருந்தார். 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று மோடி பிரதமரான போது 75 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளில் நிர்வாகப் பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்ற விதியை கொண்டு வந்தார். இதற்கு RSS அமைப்பும் ஒப்புதல் அளித்தது. பின்னர் மார்க்தர்ஷ் மண்டல் என்ற குழு தொடங்கப்பட்டது. இக்குழு கட்சி தலைமைக்கு வழிகாட்ட மூத்த தலைவர்களை கொண்ட அமைப்பாகும். இக்குழுவில் LK அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் இடம்பெற்றிருந்தனர். அத்வானியை ஓரம் கட்டவே இக்குழு தொடங்கப்பட்டதாக அப்போதைய விமர்சனங்கள் எழுந்தன. வாஜ்பாய் ஆட்சியின் போது நிதியமைச்சராக இருந்த யஷ்வந்த் சின்ஹாவுக்கு வயதை காரணம் காட்டி மோடி அமைச்சரவையில் இடமளிக்கப்படவில்லை. PS எடியூரப்பா, மதன்லால் குரானா போன்ற மாநில முதலமைச்சர்களும் 75 வயதை கடந்தவுடன் மாற்றப்பட்டனர். குஜராத் முதலமைச்சராக இருந்த ஆனந்திபென் பட்டேல் 75 வயதானதால் 2016ஆம் ஆண்டு அப்பதவியில் இருந்து விலகினார். இதேபோல் சிறுபான்மை விவகாரத்துறை அமைச்சராக இருந்த நஜ்மா ஹெபத்துல்லாவும் வயது காரணமாக பதவி விலகியிருந்தார்.